கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை ஆராதனையில அடியானும் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக அவரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்த பரிசுத்த சேனை எல்லா தலைவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் உரித்தாவதாக. இந்த சுருக்க செய்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கீழ்ப்படிபவர்கள் ஜெபத்தை கேட்கும் கர்த்தர். கீழ்ப்படிபவர்கள் ஜெபத்தை கேட்கும் கர்த்தர். இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 42 அதிகாரம் வசனம் 8 முதல் 10 வரைக்கும். யோபு 42 வசனம் 8 முதல் 10 வரைக்கும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த பெரிய வாய்ப்புக்காக, இந்த சூழ்நிலைக்காக, சந்தர்ப்பத்திற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன் பிரகாரம் ஜீவிக்க எங்களுக்கு நீர் போதித்தரலும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எங்கள் மத்தியிலே உம்முடைய ஆளுகை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஊத்சு தேசம் என்று சொல்லப்படக்கூடிய தேசத்திலே யோபு என்கிற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தேவனுக்கு பிரியமான உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவர், பொல்லாப்புக்கு விலகுகிறவர் என்று அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விதமான ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதர், ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான். கர்த்தர் அவரை அந்த ஊத்ஸ் தேசத்திலே அவருடைய குடும்பமாக, ஒரு பெரிய ஒரு தலைவராக, ஒரு ஐஸ்வர்யவானாக கர்த்தர் அவரை வைத்திருந்தார். அவருக்கு 7 குமாரர் இருந்தார்கள், 3 குமாரத்திகள் இருந்தார்கள். ஏராளமான ஐஸ்வர்யம். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க பிரகாரமாக 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் மற்றும் மிருக ஜீவன்கள் அவருக்கு இருந்தன. ஏராளமான பணிவிடைக்காரர்கள் அவருக்கு இருந்தார்கள். ஆகவே அவர் அந்த கிழக்கத்திய புத்திரர் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாரிலும் அவர் பெரியவனாயிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுமாக அவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் தேவனுடன் ஜெபிக்கிறவராகவும் பலி செலுத்தி அவர்களுடைய குறைகள், குற்றங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாக கேட்டு, விதமாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, குடும்பமாக, ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக, பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக, என்றாலும் கர்த்தருக்கு பிரியமாக தன்னை காத்து கொண்டார். அந்த நாட்களிலே அவரின் மேல் சாத்தானானவன் பொறாமை கொண்டு கர்த்தரிடம் கூறினான். அப்பொழுது கர்த்தர் அவனை சாத்தான் சோதிக்கும்படியாக அனுமதித்தார். சாத்தான் அவருடைய எல்லா குமாரர்கள், குமாரத்திகள், அவருடைய ஐஸ்வர்யங்கள், அவருடைய எல்லா உடைமைகள் எல்லாவற்றையும் அழித்தான். என்றாலும் அந்த யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்தி, கர்த்தர் நீர் தந்தீர், நீர் எடுத்துக்கொண்டீர், உம்முடைய நாமத்துக்கு மகிமை என்று கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் எடுத்துக்கொண்டிருந்தார். திரும்ப இன்னும் அவர் பக்தி வைராக்கியமாக கர்த்தர் மேல் இருக்கிறபடினாலே பிசாசானவன் இன்னும் அவர் மேல் பொறாமை கொண்டான். ஆகவே கர்த்தர் பிசாசானவனுக்கு அனுமதி கொடுத்து யோபுடைய சரீர ஆரோக்கியத்தையும் குறைக்கும்படியாக
தொடும்படியாக அனுமதி கொடுத்தார். ஆனால் யோபுவின் உயிரை தொடாதபடிக்கு அவனை கட்டளை கொடுத்தார். ஆகவே யோபுவின் சரீர சுகமும் இப்பொழுது எடுக்கப்பட்டது. அவர் பெருக்களினாலே பாதிக்கப்பட்டு அதிக உபத்திரவப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். என்றாலும் அந்த யோபு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தரை பெரியவர் நல்லவர் என்று அவரை போற்றி புகழ்ந்து அவரை குறித்து பெருந்தன்மையாக பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆனால் அந்த யோபுடைய 3 நண்பர்கள் அநேக வார்த்தைகளை கூறி இந்த யோபுவை ஒரு குற்றவாளி, இல்லை என்றால் யோபு தான் அவருக்கு ஏற்பட்ட எல்லா நஷ்டங்களுக்கும் அவருடைய சரீர நோய்க்கும் சரீர சுகவீனங்களுக்கும் காரணர் என்று அவரை அவர் மேல் பழி போட்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை அந்த 3 நண்பர்களும் யோபுவிடம் கூறி மன அளவிலேயும் அந்த யோபுவை துன்பப்படுத்தினார்கள். இதை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அதை குறித்து அவர் 8ஆம் வசனத்திலே கூறும்போது கர்த்தர் கூறுகின்றார், யோபுடைய 3 நண்பர்களிடமும் 8ஆம் வசனம், யோபு 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். இதுமாக கர்த்தர் அந்த 3 யோபுடைய நண்பர்களிடமும் நீங்கள் நிதானமாய் யோபை போல பேசவில்லை என்று குறை சொன்னார். அதை நிவர்த்தி செய்வதற்காக அவர் அந்த 3 நண்பர்களிடமும் பலி செலுத்தி ஜெபிக்கும்படியாக கேட்டார். மற்றும் யோபு அவர்களுக்காக ஜெபிப்பார் என்றும் கர்த்தர் அறிவிக்கின்றார். இந்த வார்த்தைகளுக்கு அந்த 3 நண்பர்களும் கீழ்ப்படிகின்றார்கள். அவ்விதமாகவே பலி செலுத்தி தேவனை ஆராதித்து தேவனிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். மற்றும் இந்த யோபு அவர்களுக்காக கர்த்தரிடம், ஆண்டவரே அவங்க மேல நீர் கோபமாயிராதையும், அவங்களுக்காக அவர் நல்லெண்ணம் உள்ளவராக, பரிந்து பேசுகிறவராக, கர்த்தரோடு பேசுகிறவராக காணப்படுகிறார். இன்னும் 9ஆம் வசனத்தில் இவ்விதமாக கூறப்பட்டிருக்கிறது. யோபு 42:9, அப்பொழுது தேமானியனாக எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இந்த நண்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அந்த பலி செலுத்தி தேவனுக்கு பிரியமான விதமான பலியை செலுத்தி தேவனை ஆராதித்தார்கள். தேவனிடம் மன்னிப்பு கேட்டார்கள், ஜெபித்தார்கள். இப்பொழுது யோபும் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆகவே யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்களிலே முக்கியமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய எல்லா குறைகள் குற்றங்களையும் சொல்லி அவரோடு நாம் ஒப்புரவாக்கி அவரை நம்முடைய ஆண்டவரின் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நாம் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பணிகள், நம்முடைய கடமைகள், நம்முடைய குடும்ப ஜீவியம், நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், எல்லா விதமான செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், எல்லா விதமான உலக பிரகாரமான எல்லா பொருட்கள்
உடைமைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவர் மேல் நாம் சார்ந்து அவர் விரும்புகிற விதமாக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அந்த யோபு ஒரு முன்மாதிரியான ஒரு விசுவாசி, தேவனுக்கு பிரியமான ஒருவர். கர்த்தருடைய வார்த்தை அவரை குறித்து உத்தமன் என்றும் சன்மார்க்கன் என்றும் தேவனுக்கு பயந்தவர் என்றும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு வாழ்க்கை, அவ்விதமான கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய பார்வையிலே நாம் காணப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். மேலும் இந்த 10ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, யோபு 42 10ஆம் வசனத்திலே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது நிமித்தமாக அந்த யோபு சோதிக்கப்பட்டு அந்த சோதனையிலே வெற்றி சிறந்ததாக கர்த்தர் காண்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த யோபுடைய நண்பர்கள் அவரோடு பேச, அவருக்கு ஆறுதல் சொல்ல, பல காரியங்களை குறித்து அந்த யோபுவோடு சம்பாஷித்த அந்த நண்பர்களை குறித்தும் கர்த்தர் இந்த இடத்துல கூறுகின்றார். யோபுவை போல அல்லாமல் அவர்கள் குறைப்பட்டவர்களாக காணப்பட்டதாக கர்த்தருடைய குறிப்பு. இருந்தாலும் கர்த்தர் இந்த யோபுவை கொண்டு அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்க பண்ணினபடினாலே இந்த யோபுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்டது. அவருக்கு சரீர சுகம் கிடைத்தது, அவருக்கு பிள்ளைகள் கிடைத்தார்கள், ஐஸ்வர்யம் கிடைத்தது. விதமாக இரண்டத்தனையாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றார் என்று கர்த்தர் கூறுகின்றார் இந்த வசனங்களிலே. நாம் கர்த்தருக்காக எந்த காரியத்தை இழந்து போக வேண்டியது இருந்தாலும் அதற்காக நாம் கவலைப்படாதபடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதித்து அவருக்காக நாம் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு எந்த விதத்திலும் எந்த குறைவையும் வைக்க மாட்டார். நம்முடைய சரீர சுகமாயிருந்தாலும், இன்னும் நம்முடைய உடைமைகள், ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள், நம்முடைய சிறப்பு, புகழ், பெருமை எதுவாக இருந்தாலும் எதையும் அவர் குறைக்கவே மாட்டார். 2 மடங்காக அதிகப்படுத்துவரை அல்லாமல் அதில் எந்த ஒரு குறைவும் ஏற்பட அவர் அனுமதிக்க மாட்டார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து ஜெபித்து அவருக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொள்வோமானால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், அவருடைய நாமத்தை மையப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். இந்த யோபு எந்த செல்வத்துக்காக, எந்த பிள்ளை பாக்கியத்துக்காக அவர் கேட்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். எல்லா விதமான நன்மைகளையும், அவர் இழந்து போனவைகள் அனைத்தையும் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அதே தேவன், மாற்றம் இல்லாதவர், வயது வரம்பு இல்லாதவர் தேவன் என்று நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பரலோக அரசாங்கத்தின் உதவி, அவருடைய பரலோக தேவதூதர்களின் சேனையின் உதவி என்று நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக உற்சாகமாக நாம் வாழ்வோம், அவருக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொள்வோம், மற்றும் மற்றவர்களுக்காகவும் நம்முடைய நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று நடத்துவார். நமக்கு எந்த ஒரு குறைவையும் வைக்க மாட்டார். அது நிமித்தமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகும், கர்த்தருக்கு கனம் துதி மகிமை உண்டாகும். நாம் ஆத்மாக்களையும் ஆதாயம் செய்ய வேண்டும், சபைகளை கர்த்தருக்காக ஸ்தாபிக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ்ந்து அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா துதியும் கனம் மகிமை அவருக்கு உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய ஜீவ வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, இந்த யோபு 42ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நீர் குறிப்பிட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலேயும்
நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய ஜெபம், விண்ணப்பங்கள், துதி, ஸ்தோத்திரங்கள் உங்களுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவைகளாக, கேட்கப்பட்டதாக, பதில் கொடுக்கப்பட தகுதியுள்ளவைகளாக காணப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலையிலே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த மாதத்தை உமக்கு சித்தமானபடி என்றோடு நாங்கள் முடிக்க நீர் கிருபை செய்கிறீர். உமக்கு சித்தமானால் இன்னொரு மாதத்தை, மார்ச் மாதத்தை நாங்கள் காண ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தியீராக. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒன்றாக காணப்பட கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நீர் விரும்புகிற விதமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மோடு ஜெபித்து உம்மை உயர்த்தி காண்பிக்க ஆண்டவரே எல்லா விதத்திலும் உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே உம்மை புகழ்ந்து போற்றி எக்காரணம் கொண்டும் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு முடிபெறிந்த விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய மேன்மைகளையும் அனுபவித்து உம்மை மையப்படுத்த ஆண்டவரே இந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி அருள்வீராக. இவருடைய கடமைகள், இவருடைய உழைப்பு, பிரயாசங்கள், இவருடைய குடும்பங்கள், இவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, முக்கியமாக இப்பொழுது 10th போர்டு மற்றும் 10+2 போர்டு பரீட்சைகள் மற்றும் ஆனுவல் பரீட்சைகள், வருடாந்த பரீட்சைகளில் ஆண்டவரே அவருடைய குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். நல்ல மேற்படிப்பு, நல்ல வேலை வாய்ப்புகள், ஆண்டவரே வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ளவர்களாக காணப்பட ஆண்டவரே அறிவும் திறமையும் நிறைந்தவர்களாக காணப்பட ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகபலன், திறமைகள் தந்து ஆண்டவரே இந்த நாட்டின் பெரிய தலைவர்களாக்கும், உலக திருச்சபையின் அங்கங்களாக்கி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் பெரிய அளவில் மையப்படுத்திட வேண்டும். எல்லா சிறு குழந்தைகள் யாவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவர்கள், துணைவிகளை ஆண்டவரே ஏற்ற வேளையிலே நீர் அருளி செய்தர்களும், எல்லா குடும்பங்களிலும் புத்திரபாக்கியத்தை அருளி செய்தர்களும். ஆண்டவரே ஒருவேளை யார் யாரா சுகவீனமாக பலகீனமாக இருப்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. இந்த பரிசுத்த சேனை ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இந்த ஊழியங்கள் பரவி உங்களுடைய நாமம் மையப்பட ஆண்டவரை கிருபை செய்யும். எல்லா துதியும் கனவும் மகிமை உமக்கே உண்டாகட்டும். வேலாவத்தையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.